ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டைகோஸ் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 10 வெங்காயம், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் தக்காளி, பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸை நல்லா குழம்போடு கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் 1/4 மூடி அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் குழம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முட்டைக்கோஸ் குழம்பு இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.